டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 107 இரவச்சம். 1066வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில். அந்த காலத்திலே வீட்டில் பசுமாடுகளை வளர்ப்பார்கள். அந்த பசுவுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். ஒரு தொட்டியிலே பழைய சாதங்கள், அது மீந்து போன உணவுப் பொருட்களெல்லாம் கொட்டுவார்கள். இதிலே அது தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள். அதை மாட்டுக்கு ஊற்றுவார்கள். அது காடி நீர் என்று சொல்வார்கள், புளிச்ச நீர் என்று சொல்வார்கள். அதை ஊற்றுவார்கள். அந்த பசு அதை குடித்துவிடும். ஒரு நாள் அந்த பசு வளர்க்கின்ற அந்த வீட்டுக்காரருக்கு அவன் வீட்டிலே அந்த தண்ணீர் இல்லை, புளிச்ச தண்ணீர் இல்லை, காடி நீர் இல்லை. பக்கத்து வீட்டிலே போய் கேட்கிறார். பசு ரொம்ப தாகமாக இருக்குது, அதுக்கு இந்த நேரமான நாங்கள் தண்ணீர், புளிச்ச தண்ணீர் கொடுப்போம், வைப்போம், அது குடிக்கும். இன்றைக்கி இல்லை வீட்டில், நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த தண்ணி கொஞ்சம் கொடுங்க எங்கள் மாட்டுக்கு ஏன்னு கேட்குறான். அது தவறு. ஆனாலும் ஏதோ மாட்டுக்கு தண்ணீர் தாகம், அதுக்கு மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்கணும், நாய்களுக்கு கூட நாம் தண்ணீர் வைக்கலாம், காக்கைகளுக்கு கூட தண்ணீர் வைக்கலாம். அது ஒரு இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. நம்மை போல ஒரு உயிர் அது. அது உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் எல்லாம் முன் வரலாம். ஆனால் இவன் வளர்க்கின்ற பசு, இன்றைக்கு அந்த பசுக்கு இவன் வீட்டிலிருந்து வழக்கமாக இவன் சேர்த்து வைத்திருக்கிறான் காடி நீர், அதை ஊற்றுவான். இன்று இல்லை, பக்கத்து வீட்டில் கடன் கேட்டு அந்த நீரை கொண்டு வந்து பசுக்கு கொடுக்கிறான். தவறுதான். இருந்தாலும் கூட பசுவின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஏதோ கொடுக்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றுவது, வேறொரு உயிரை காப்பாற்றுவதற்காக அதை கூட மன்னித்து விடலாம். தனக்கு உண்ண உணவில்லை, எனக்கு பசி தாங்க முடியவில்லை, நாக்கு வறண்டு விட்டது, பசி உயிரை போகிறது, எரிச்சல் தாங்க முடியல, வயிற்றெரிச்சல், குடலை முறுக்குகிறது, மயக்கம் வருகிறது என்றெல்லாம் சொல்லி பக்கத்து வீட்டிலே போய் எனக்கு கொஞ்சம் சாப்பிட உணவு கொடுங்கள் என்று கேட்கிறான். இது மிக மிக இழிவான செயல். பசுவுக்கு தண்ணீர் வேண்டும் என்று, காடி தண்ணீர் வேண்டும் என்று கேட்பதே இழிவானது. பரவாயில்லை, இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக வாயில்லா ஜீவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறான், பரவாயில்லை என்று அதை மன்னித்து விடுகிறார் திருவள்ளுவர். அந்த பசுவுக்கு தண்ணீர் கேட்டாயே, அது அது கூட கேட்கக்கூடாதான். இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நீ கேட்டாய், பரவாயில்லை, அதை நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் உன்னால் உழைக்க முடியும், ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கு உன்னால் உழைத்து சம்பாதிக்க முடியாதா? மற்ற இடத்துல போய் உணவு கேட்கிறாயே, இது என்ன நியாயம்? உனக்கு மானமா இல்லை? இது இழிவா இல்லை? உன்னை யாரும் பழித்து பேச மாட்டார்கள், இழித்து பேச மாட்டார்கள். உனக்கு என்ன குறை இருக்கிறது உடம்பிலே? ஏன் நீ உழைக்கக்கூடாது? இவ்வளவு உடல் வலிமையோடும் மிடுக்காகவும் அழகாகவும் நல்ல இளமையோடும் இருக்கிறாயே, நீ ஏன் போய் மற்ற இடத்திலே கேட்கிறாய் சாப்பாடு? இது தவறு. இது மானம் போகின்ற செயல். இது இழிவான செயல். இவனுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு செயல். இன்றில்லை எனும் என்றாவது ஒரு நாள் சொல்லி காட்டுவான். எத்தனை முறை எங்கள் வீட்டில் இவன் வந்து சாப்பிட்டுருக்கான் தெரியுமா என்று சொல்லி காட்டுவான். இகழ்ந்து பேசுவான். உனக்கும் அவனுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுகின்ற பொழுது, எங்கள் வீட்டில் எத்தனை முறை வந்து தண்ட சோறு தின்னாய் என்று சொல்லுவான், பேசிவிடுவான். மானம் போய்விடும். அவன் சொல்லுகிறானோ சொல்லவில்லையோ, இவ்வளவு உடல் உறுதியும் உழைக்கின்ற ஒரு தன்மையும் எல்லா விதமான வசதியும் இருந்து நீ உழைக்காமல் மற்றவரிடத்தில் போய் சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறாயே, இது மிக இழிவான செயல். இந்த குணம் இழிந்த குணம். இந்த குணம் சரியில்லை. இல்லாதவன் கேட்கலாம், உழைக்க முடியாதவன், அனாதை,
வசதி இல்லாதவன், ஏழை, வயதானவர், பல நோய்களுக்கு ஆட்பட்டவர் கேட்கிறார், சாப்பாடு போடலாம், தவறில்லை. உனக்கு என்ன குறை இருக்கிறது? ஒரு குறையும் இல்லை, நன்றாக இருக்கிறாய். நீ கேட்பது இழிந்த செயல், இந்த இழிந்த குணம் உனக்கு தேவையில்லை என்று திருவள்ளுவர். இப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடாது. நல்லவர்களெல்லாம் பிச்சை எடுத்து விட்டால் நாடு தாங்காது. மீண்டும் நல்ல சந்திப்போம்.